நடிகர் ரஜினிகாந்தின் இலங்கை பயணத்தை எதிர்த்தவர்கள் தங்களது போட்டி நிறுவனத்திற்கு கடமைப்பட்டிருப்பதாக லைகா நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. லைகா ஞானம் அறக்கட்டளை சார்பில் இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களுக்கு வழங்க 150 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த வீடு வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த், இலங்கை வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்கவிருந்தனர். வைகோ, திருமாவளவன், வேல்முருகன் ஆகிய அரசியல் தலைவர்களின் எதிர்ப்பை அடுத்து ரஜினிகாந்த் தமது இலங்கை பயணத்தை ரத்து செய்தார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள லைகா ஞானம் அறக்கட்டளை, ரஜினிகாந்தை வைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனை சிலர் அரசியலாக்கிவிட்டதாகவும், இதனால் நடிகர் ரஜினிகாந்த் தர்ம சங்கடமான சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது. தங்களது அறக்கட்டளை எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்திருக்கவில்லை என கூறியுள்ள லைகா, ரஜினியின் பயணத்தை எதிர்த்தவர்கள் தங்களது போட்டி நிறுவனத்திற்கு ஏதோ ஒரு வகையின் கடமைப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. தங்களுக்கும் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவிற்கும் தொடர்பிருப்பதாக கூறுவது வதந்தி என லைகா மறுத்துள்ளது. ரஜினியின் பயணத்தை ரத்து செய்ய முயன்றவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள் என்றும் லைகா கேள்வி எழுப்பியுள்ளது.